அதாவது பெண்கள் ருதுவானா ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஸோ திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமைங்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இந்த கிழமைகளில் ஏஜ் அட்டன் பண்ணால் தோஷங்கிற மாதிரி சாஸ்திரம் இருக்குது. ஸோ அதனால் பயப்படாதீங்க. நம்ம பொண்ணு செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வந்துட்டாலே, ஞாயிற்றுக்கிழமை வயசுக்கு வந்துட்டாலே, சனிக்கிழமை வயசுக்கு வந்துட்டாலே அப்படின்னு அதுக்கு பரிகாரம் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பரிகாரத்தை சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ருதுவாயிட்டாங்க, ருதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 9 ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுனா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும். செவ்வாய்க்கிழமை ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்ற சூழ்நிலையில் 30 நாள் கழித்து முருகருக்கு செவ்வாய்க்கிழமை, ஏன்னா செவ்வாய் தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, செவ்வாய்க்கிழமை வயசுக்கு வந்துட்டா செவ்வாய் தோஷன்றது கிடையாது. 7 செவ்வாய்க்கிழமை முருகருக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டாங்கன்னா செவ்வாய் தோஷம் எந்த ஒரு பாதிப்பும் பண்ணாது. சனிக்கிழமை ருதுவாயிட்டாங்க, ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 8 சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா ஸோ சனி பகவானோட எதுவும் எந்த பாதிப்பு இருக்காது. இதுதான் ருதுவான பலன்கள், கிழமைகளுடைய பலன்கள். நட்சத்திரங்கிறது நிறைய இருக்குது. ஸோ அதை நான் போடணும்னா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், நான் போடுறேன். நன்றி.